தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த அடுத்த 3 வருடங்கள் எப்படி இருக்க போகிறது, இந்த 7.5 சனியோடைய தாக்கம் உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்களாக, எதில் கவனமாக இருக்கணும், எதில் சில அதிர்வலைகளும் மாற்றங்களும் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி இந்த முழு விவரமான காணொளி இது. நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வர வீடியோஸ் உங்களுக்கு உபயோகமுள்ளதாக இருக்கும். உங்களோட உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த 2024 2025 அந்த டிரான்சாக்ஷன் என்ன மாதிரி டிரான்சாக்ஷன் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு நடக்க போகிறது, இதை பற்றி முழுமையான விஷயங்கள் எங்கே ஒரு வருடக்கோளை எப்படி பண்ணணும் கணிக்கணும் அப்படின்னா 4 கிரகங்கள் அடிப்படையில் தான் திருக்கணித்த பஞ்சாங்கத்தின்படி கணித்து கொண்டு வருகிறோம். அது மாதிரி சனி, ராகு, கேது, குரு அப்படிங்கிறது தான் ஒரு வருடத்துடைய கோள்களோட பெயர்ச்சி முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அப்போ சனி 12ஆம் இடத்துல விரயத்தில் இருந்து தன்னுடைய ஜென்மத்துக்கு வருகிறார். இது வரைக்கும் விரயத்தை கொடுத்து, நிறைய கடனை கொடுத்து, இல்லை கஷ்டத்தை கொடுத்து, பொருளாதார ரீதியான சிக்கல்களை கொடுத்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்த சனி இப்போது ஜென்மத்துக்கு வரும்போது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம். இது ஜென்ம சனியை பற்றி கூடுதலாக சொல்லணும் அப்படின்னா, மன உளைச்சல், மன அழுத்தம், உடல் அளவில் சில சிகிச்சை முறைகள் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். இந்த ஜென்ம சனினால் பாதிப்புகள் இருக்கும். அதே சமயத்தில் மற்ற கிரக கோள்களையும் பார்க்கும்போது சோர்வடைய வேண்டாம். ஏன்னா 7.5 சனி தாக்கம் இப்போது விரய சனிலேருந்து ஜென்மத்துக்கு வர்றதுனால இதை சொல்கிறேன். அப்போ நல்லது நடக்காதா அப்படின்னா தொடர்ந்து பாருங்கள். அது விஷயமாக தான் நம்ம பேச போகிறோம். ராகு தன் ஜென்மத்திலேருந்து விரயத்துக்கு வர்றது ஒரு நல்லது. ஏன்னா ஜென்மத்தில் உட்காந்து உங்களை படாத பாடுபடுத்தியிருப்பார் ராகு. இப்போ 12ஆம் இடத்துக்கு விரயத்துக்கு வராரு. இப்போ சுப விரயங்கள் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்து அடுத்தது. கேது 7ஆம் இடத்துல களத்திரத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு வரார். குரு 3ஆம் இடத்துல மறைவுலேருந்து இப்போ 4ஆம் இடத்துக்கு உங்களோட ராசிநாதன் வரார். அது ஒரு சிறப்பு. சரி, சனி ஜென்ம சனியாக இருக்குது. என்ன வகையில் பாதகம் அப்படின்னா, முதல்ல லக்னக்காரங்களுக்கு மன உளைச்சலும், உடல்நிலையில் ஒரு சில தெம்பில்லாத சூழ்நிலை, அறுவை சிகிச்சை அப்படிங்கிறதெல்லாம், ஹாஸ்பிட்டலேஷன் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். இதுக்கு சனி சம்மந்தப்பட்ட அன்னதானம் பண்ணுறது, உடல் ஊனமற்றவருக்கு தான தர்மங்கள் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் சனி காரகத்துவம் பண்ணணும். நிறைய பேர்த்துக்கு சேவை செய்கிறது ஒரு நல்ல விஷயம். அந்த லக்னத்திலேருந்து பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னா, அந்த ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி பிரச்சனையை தான் கொடுக்கும். ஆனால் தெய்வ வழிபாடு உங்களை உறுதுணையாக இருக்கும். 1. 2வது, எந்த இடத்துல பார்க்குதோ அதில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். 3ஆம் இடத்தை பார்க்குது, 7ஆம் இடத்தை பார்க்கும், 3ஆம் இடத்தை பார்க்கும், 7ஆம் இடத்தை பார்க்கும், 10ஆம் இடத்தை பார்க்கும். அப்படின்னா உபஜய ஸ்தானத்தை பார்க்கும்போது இளைய சகோதர வழியில் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும். உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த நண்பர்கள்லாம் சில பேர் விலகி போவாங்க, பகையாக மாறுவாங்க. அடுத்த மனிதர்கள்ட்டிருந்த ஒரு உதவிகள்லாம் கொஞ்சம் தடைப்படும். அதே மாதிரி உங்கள் புது முயற்சியெலாம் இந்த காலகட்டத்தில் எடுக்காது. புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, யாரை நம்பியாவது பணம் கொடுக்கறது, ஜாமீன் போடுறது, கடன் வாங்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டம் உசிதமான காலகட்டம் அல்ல. அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்துல களத்திரஸ்தானத்தில் உங்களுடைய பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட அனுசரித்து போயிடுங்க, தாழ்ந்து போயிடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அப்போ தான் இந்த காலகட்டம் நெருக்கடி இல்லாமல் இருக்கும். 10ஆம் இடத்தையும் பார்க்குறார், ஜீவனஸ்தானத்தில் ஒரு அடி விழுவும். நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தேங்க, திடீர்னு வருமானமே இல்லைன்னு போச்சுங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும். நிறைய சொத்து சுகங்களில் ஒரு சில பிரச்சனைகளை இருக்கும். தொழிலில் ரொம்ப இடர்பாடுகளை கொடுக்கும் இந்த ஜென்ம சனி. அந்த விஷயங்கள் இந்த சனி கொடுத்துருவார். அப்போ ராகு ஜென்மத்திலேருந்து விரயத்துக்கு போகிறதும் ஒரு வகையில் நல்லது. ஆனால் தூக்கத்தை மட்டும் கொஞ்சம் கெடுத்துருவார். கேது களத்திரத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு வரும்போது நோய் எதிரி கடனை உருவாக்குவார். அதனால் ஒரு சில மகன சங்கடங்களை வைப்பார்.
சரிங்க, எங்களுக்கு நல்லதே நடக்காதா, பாசிட்டிவே இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. குரு மறைவு குருவிலேருந்து 4ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு சொகுசான வாழ்க்கையை கொடுக்க காத்திருக்கிறார். இந்த 4ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய பார்வை பலத்தால் 8, 10, 12 ஆகிய இடத்த பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்கள். உங்களுடைய திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் அப்படிங்கிறது வேலை செய்யும். தொழிலை பார்க்கறதுனால சனி கெடுக்கிறார் அப்படின்னா, குரு பார்வையும் உங்களுக்கு 10ஆம் இடத்துல படுறதுனால இந்த காலகட்டத்தில் தொழிலை பேலன்ஸ் பண்ணி போயிடுவீங்க. அதே மாதிரி 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, ராகுவும் அங்கே இருக்கார் அப்படின்னு குரு பார்வை கிடைக்கும் போது கண்டிப்பாக செலவுகள் அசுப செலவுகளாக இல்லாமல் சுப செலவுகளாக மாற்றக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இது 2025 நிலை. இதனால் சனி, ராகு, கேது உங்களுக்கு ஃபேவராக இல்லைன்னா குரு பார்க்குற இடம் பொறுத்து இந்த பிரச்சனைகள்லாம் கம்மியாகும். 2026 அதே மாதிரி சனி ஜென்மத்தில் தான் இருக்க போகிறார், ராகு 12ல் தான் இருக்க போகிறார், கேது 6ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார். குரு மட்டும் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு அந்த காலகட்டத்தில் பயிற்சி ஆகும்போது 5ஆம் இடத்துலேருந்து தன்னை பார்வை பலமால் 9, 11, 1 ஆகிய இடத்துல கண்டிப்பாக அது பார்வை இருக்கிறார். பாக்கியத்தை கொடுப்பார், லாபத்தை கொடுப்பார். இந்த ராசிக்காரருக்கு நன்மைகள், சொல்வாக்கு, செல்வாக்கு அப்படிங்கிறது அது 2026 அற்புதமான காலமாக கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த 2026 கண்டிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பூரட்டாதி 2025 கஷ்டப்படுவாங்க. 2026 உத்திரட்டாதி கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஆஃப் மந்த்துக்கு, ஆஃப் இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சுனாலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதே மாதிரி 2027 சனி அதே ஜென்மத்தில் இருக்கார். அடுத்தது தன குடும்ப வாக்குஸ்தானுக்கு அப்புறமா தான் போவார். 2027 அப்புறம் ராகு 11ஆம் இடத்துக்கு வரார், கேது 5ஆம் இடத்துக்கு வரார், குரு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ என்ன ஆகும்? சனி ஜென்ம சனியிலேருந்து கொஞ்சம் விலகி அடுத்த ஒரு பயிற்சியில் 2ஆம் இடத்துக்கு வருவார். அது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்தாலும் ராகு 11ஆம் இடத்துக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல ராகு வரார். இப்போ பிரம்மாண்டமான லாபம், மூத்த சகோதரன் நல்ல லாபம் அப்படிங்கிறது கொடுப்பார். கேது 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால புத்திரபாக்கியத்தில் தடை, புத்திரபாக்கியத்தினால பிரச்சனை அப்படிங்கிறத கொடுப்பார். குரு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறது ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு வராரே, அப்போ பாதகமா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் தன்னுடைய பார்வை பலமால் 10, 12, 2 ஆகிய இடங்களை பார்க்கறதுனால தொழில் ஜீவனம் விருத்தி அடையும். உயர் பதவி, பட்டம், பெயர், புகழ் அப்படிங்கிறதெல்லாம் அலங்கரிக்கும். சுப விரயங்கள் ஏற்படும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. அதே மாதிரி குடும்பத்தில் குதூகலம். அதே மாதிரி உங்களுடைய சொல்லுக்கு செயலுக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு மரியாதை இடக்கூடிய காலகட்டம் 2027. பரவாயில்ல, நல்லா சூப்பராக போகக்கூடிய, ஆஃப் இயருக்கு அப்புறம் சூப்பராக போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது போகும். பொதுவாக எந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னா 2026 27 கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் குரு உங்களை காப்பாற்றுவார். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ குரு திசை 2024 to 25 குரு திசை நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? வீடு, மனை, வண்டி, வாகனம் கிடைக்கும். அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், லாட்ரி, ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது நடக்கும். ஷேர் மார்க்கெட், லாட்ரி மட்டும் வாங்கினா உங்களோட ஜனனகால ஜாதகத்தை சர்வே பண்ணும். அது பண்ணிட்டு தான் பிறகு நீங்கள் அதெல்லாம் பண்ணணும். ஏன்னா 7.5 சனி போயிட்டுருக்கு இல்லையா? 10ஆம் இடத்து ஜீவனஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. 12ஆம் இடத்து சுப விரயங்களையும் கொடுக்கும், விரயத்தையும் கொடுக்கும், கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவும் கொடுக்கும். 2026 புத்திரபாக்கியம் கிடைக்கும், பாக்கியத்தை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும், மூத்த சகோதர வழியில் விஷயங்களை கொடுக்கும், வெற்றிகளை கொடுக்கும். 1ஆம் இடத்துல லக்ன ராசிக்காரங்களே பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மேரேஜ் லைஃப்பை கொடுப்பார், நல்ல விஷயங்களை கொடுப்பார், புத்திர பாக்கியத்தையும் கொடுப்பார். 2027 நோய் எதிரி கடன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். 10, 12, 2 இடத்துல பார்க்குறதுனால இந்த 2027 குரு திசை நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா தொழிலில் அதிகமான வளர்ச்சி, லாபங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதே அளவுக்கு செலவுகள் இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இருக்கும். நிறைய உத்தியோகத்தில் நிறைய ப்ரொமோஷன்ஸ், சேலரி இன்க்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வரும். பொருளாதாரம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே வருவீங்க. அதே மாதிரி உங்கள் வாக்குக்கு ஒரு மரியாதை கொடுக்கும். சனி திசை 2025, 26, 27 ரொம்ப 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 ரொம்ப
சனி திசையில் உள்ளவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஜென்ம சனி தாக்கமும் இருக்குது. எச்சரிக்கை. 3ஆம் நபர்னால பிரச்சனை, காதலர்கள் பிரச்சனை, இளைய சகோதர வழியில் பிரச்சனை, கொலீக்ஸ், உங்கள் வேலை செய்கிறவங்க, உங்கள் ஸ்டாஃப்ஸ் இஷ்யூஸ் வரக்கூடிய நிலை, கலத்துற வகையில் பிணக்கு, லவ்வர்ஸ் பிரேக்கப்பு, திருமண தடை, கணவன் மனைவி கூட சண்டை, அந்யோன்ய குறைவு, தொழிலில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இப்போது அப்படி தொழிலில் ஸ்டார்ட் பண்ணால் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும், கவனம். அடுத்தது புதன் திசை. இது ஒரு ஆகாத திசை. ஜென்ம சனிக்கும் 7.5 சனிக்கும் ஆகாத திசை. வம்பு வழக்கு அப்படிங்கிறதெல்லாம் தேடி வரும். கேது திசை 2025 திருமண தடைக்குன்னு திருமணம் நடக்கிறது. 2026 கேது திசை நடக்குது உங்களுக்கு அப்படின்னா நோய் எதிரி, கடனால் அவதி. 2027 புத்திர தடை, புத்திரனால் நிம்மதி இல்லாத நிலைமை. சுக்கிர திசை வந்துச்சு 2025, 26, 27க்குள்ளே. சுக்கிர திசை மட்டும் இருந்தால் கொஞ்சம் ஆகாத திசை. 7.5 சனி தாட்டினா அது நல்ல திசை. சுக்கிர திசை பொதுவாகவே மீன ராசிக்கு ஒரு ஆகாத திசை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது ஜாதகத்தை பொறுத்து, சுக்கிரன் எப்படி இருக்காரோ அதை பொறுத்து ஒரு நிலை மாறும். சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை இருக்குது. இந்த சூரிய செவ்வாய் சந்திரன் அப்படின்னு இருக்கும்போது 2025, 26, 27 இந்த 3 திசையில் எந்த திசை இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கும். ராகு திசை ஜென்ம ராகுலேருந்து விரைய ராகுக்கு 2025க்கு வந்துடுவார். 2026 விரைய ராகுவாக இருப்பார். 2026 27 ராகுவாக மாறுவார். விரைய ராகுவாக இருந்தவர் 2025, 2026 விரைய ராகு, ஜென்ம ராகுலேருந்து விரைய ராகுவாக 2025 இருப்பார். 2026 விரைய ராகுவாக ஆயிடுவார். 2027 லாப ராகுவாக ஆயிடுவார். இப்போ லாபத்தை அது 2027க்கு மேலே நல்ல ஒரு நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆறுதல் செய்தி மட்டுமல்ல, உண்மையான செய்தி. அந்த 2027 ரொம்ப அருமையாக இருக்கும். ஆஃப் இயருக்கு அப்புறம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கும். ஆனால் என்னென்னா பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்து ஆலோசனை செஞ்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எதெல்லாம் கவனமாக இருக்கணும். உங்கள் சனி உங்கள் ஜாதகத்தில் எது இடத்துல பார்க்குது அதை பொறுத்தே உங்களுக்கு பலன் 200% நடக்கும். இது உங்களுக்கு 100% நடந்ததுன்னா அது 200% ஃபில் பண்ணும். அப்போ உங்கள் ஜனனகால ஜாதகத்தை சர்ச் பண்ணிக்கோங்க. கன்சல்டேஷனுக்கு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடுங்க. இந்த 7.5 சனியோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம், அதோடைய உங்கள் ஜாதகத்தோடைய சூட்சமம் விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கண்டிப்பாக அதுக்கான விஷயங்களுக்கு தோஷங்களும் கடுமையாக இருக்கக்கூடாது ஜாதகத்தில். அப்படி இருந்தாலும் இந்த 7.5 சனி இன்னும் உக்கிரமாக இருக்கும். அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ எல்லா வகையிலுமே ஆன்மீக வழிபாடுகள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுடைய கன்சல்டேஷன் அப்போ நம்ம சொல்லலாம். உங்களோட ஜாதகத்தில் தான் அது தெளிவாக இருக்கும். அது உங்களுக்கு உசிதமான உயர்வான பலன்கள் கிடைக்கும். 7.5 சனி யாருக்கு தாக்கம் தெரியாது அப்படின்னா, சந்திரன் நல்ல இடத்துல உட்காந்துருக்கிறதும், லக்னம் நல்லா, லக்னாதிபதி நல்லா இருக்கிறவங்களுக்கும், குரு சந்திர யோகத்தில் இருக்கிறவங்களுக்கும், சந்திரன் நல்ல இடத்துல இருக்கிறதும், அமாவாசை இல்லாமல், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது 7.5 சனி தாக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு. அதெல்லாம் நிறைய பதிவுகளை போடலாம். இந்த மீனராசிக்காரங்க பொதுவாகவே வியாழக்கிழமையில் குரு ஓரையில் விளக்கேற்றி வாருங்கள். இந்த குரு தான் உங்களை கை கொடுக்க போகிறார். உங்கள் ராசிநாதன் தான் உங்களை கை கொடுக்க போகிறார். எந்த லக்னமாக இருக்கிறீங்க அதையும் பாருங்கள். குலதெய்வ வழிபாடை மட்டும் விட்டுறாதீங்க. குலதெய்வ வழிபாடு இன்றியமையாதது. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. நல்ல சுபிட்சமான பலன்களை கொடுப்பார். இந்த மீனராசிக்காரங்க அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.